வாழ்க நலத்துடன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, காலையில் வந்து முலாம்பழம் ஜூஸும், அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் தாங்க எடுத்துக்கிட்டேன். கொய்யாப்பழம் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காதுங்க. ஏன்னா வந்து பல்லெல்லாம் ஒரு மாதிரி கூசுற மாதிரி இருக்கும். பட் நம்ம சாப்பிட்டு தான் பசங்களும் சாப்பிட்டு பழகுவாங்க. இப்போ நான் சாப்பிட்டு பழகிருக்கேங்க. உடம்புக்கு நல்லதுங்கனால சாப்பிட்டு பழகிருக்கேங்க. அதனால குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பசங்களும் சாப்பிட்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 வாழைப்பழம் வந்து சாப்பிட்டேங்க. இதான் நான் இன்றைக்கி காலையில் சாப்பிட்டது. இன்றைக்கி மத்தியானம் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிச்ச வந்து சுண்டல் குழம்பு வந்து வச்சுருந்தேங்க. நான் சுண்டல் குழம்பு வச்சுட்டேன் அப்படின்னு வீடியோ எடுத்துன்னு நினச்சேங்க. பட் இடையில தான் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இந்த சுண்டல் குழம்பு வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஃபேவரெட்டுங்க. சுண்டல் குழம்போட கொஞ்சம் இனிப்பு பூசணிக்காவும் ஆம்லெட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ தேவாமிர்தமாக இருக்குங்க. அதுவும் கடைசியாக அந்த சுண்டல் குழம்பு வந்து கொஞ்சம் 4 வாய் இருக்கிறப்ப கொஞ்சம் கெட்டி தயிர் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்படி அடிப்பொலியாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் வந்து சுண்டல் குழம்பு மட்டும் வச்சோம்னா வந்து தட்டெல்லாம் கழுவவே தேவைங்க. அவ்வளோ க்ளீனாக வந்து இருக்குங்க. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி சாப்பிட்டது. சாயந்தரம் வந்து ஒரு டம்ளர் காஃபியோடு முடிச்சிட்டேங்க. இன்றைக்கி நான் விடுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கூடயே இருக்கும். ஆனால் உங்களுக்கு பயன்படாது. அடுத்தவங்களுக்கு தான் நான் அடிக்கடி பயன்படுத்துவாங்க. அது என்ன கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிடுங்க. நான் சாப்பிட்ட தட்டையை பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. வாழ்க வளத்துடன்.